ஸ்ரீ மாந்திரிக பயிற்சிமனையிலிருந்து குறிச்சு பேசுறேன். ஒரு குடும்பத்திலயும் அந்த குடும்பத்துக்குள்ள வழக்க பிரகாரம் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்த வணங்கி நிற்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஊரு விட்டோ, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாடு விட்டோ, வேற நாட்டுக்கு போற சூழ்நிலை ஏற்படும். அங்க பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல அவங்க பாரம்பரியா வணங்கம் வந்துக்கூடிய குலதெய்வ வழிபாடு மறைஞ்சிரும். அந்த வழிபாடு பண்ணாம விட்டுருவாங்க. அதால என்ன பாதிப்புகள் ஏற்படுது? அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளிய வருது? திருப்பி அந்த குலதெய்வத்த எப்படி கண்டுபிடிக்கிறது?ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நெறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாம இருக்கு. எந்த தெய்வம்னு தெரியாம இருக்கு. அந்த மாரி குலதெய்வத்த தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வழியா இது அமையுன்றதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, குலதெய்வம் யாரெல்லாம் வழிபடாம இருக்காங்களோ, அவங்க குடும்பத்தில எந்த முன்னேற்றம் இருக்காது. எந்த தொழில் எடுத்தாலும் தோல்வி. பசங்க சரியா படிக்க மாட்டாங்க. பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. 8வது, 9வதுல நின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் படிப்பு தலையில ஏறாது. அவங்க என்ன நெனச்சாலும் அவங்களுக்கு படிப்பு வராது. ஞாபக சக்தி இருக்காது. குடும்பத்தில ஒற்றுமை இருக்காது. சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆண் வாரிசுகள் அதிகமா பொறக்காது. எல்லாம் பெண் வாரிசுகளா பொறக்கும். அப்படி மீறி பொறந்தாலும் அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்புகள் இல்லாம கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. எந்த முன்னேற்றம் இருக்காது. எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அசிங்கம், ஒரு ஒரு தலை ஒ குனிவு அப்படிப்பட்ட விஷயம் தான் நடந்துன்னு இருக்கும். எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல மரியாதை கிடைக்காம இருக்கும். யாரெல்லாம் இந்த மாரி நடந்து இருக்கிறதோ, அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் இல்லன்னு தான் அர்த்தம். இல்ல குலதெய்வத்த தப்பா வணங்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு உண்மையான குலதெய்வத்த வணங்காம, யாரோ சொல்லியோ, இல்ல அம்மா வழியா வம்ச வழியா வரக்கூடிய தெய்வத்தையும் வணங்குனா தான், அ இந்த மாரி சில குறைபாடுகள் நடக்கும். அதனால அது எப்படி செய்யணும்? என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அ ஜாதகம் எழுதும்போதே அந்த கோச்சாரம் பலன் பிரகாரம் அது கண்டுபிடிக்கலாம். அந்த குலதெய்வம் யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்களுக்கு கோச்சாரம் பலன் பிரகாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில எந்த கிரகங்கள் இருக்குதோ, அந்த கிரகத்தோட சக்தி வச்சு என்ன குலதெய்வம் ஆணா, பெண்ணா, சக்தி வாய்ந்ததா, இல்ல காவல் தெய்வமா, இல்ல குடும்பத்துக்கு ஏத்த தெய்வமா, இல்ல இந்த பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வங்களா, இல்ல அம்பாள் சம்மந்தப்பட்ட தெய்வங்களான்னு கண்டுபிடிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாதன்னா, ஒரு நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவங்ககிட்ட, தேவதையோட அருள் வாங்கி, தேவதை கிட்ட பேசக்கூடிய தன்மை உள்ளவர்கிட்ட, நீங்க போனீங்கன்னாலே, உங்க குலதெய்வம் கண்டுபிடிச்சு குடுத்து, அந்த குலதெய்வத்துக்கு கோயில் எங்க இருக்கு என்றத கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. அப்படி இல்ல, நீங்களே கண்டுபிடிக்கணும்ன்ற மாரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பரிகாரத்த சொல்றேன். எப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல வருஷம் வருஷம் நாக தேவதை புத்து இருக்குமோ, அந்த புத்துல வருஷம் வருஷம் பூஜை பண்ணுவாங்க. அந்த ஊர் ஜனம்லாம் போயிட்டு அங்க பூஜை பண்ணி பாலும், அ முட்டையும் வச்சு அங்க படைச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாரி இடம் இருக்குதான்னா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு 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 கைப்பிடி அளவு இந்த அளவுக்கு மண் எடுத்துக்கங்க. எடுத்துன்னு பிள்ளையார் செஞ்சு வீட்ல வச்சு, அது முறை பிரகாரம் அது பசுவோட பாலு. அதாவது காய்க்காம பச்சையா இருக்கணும். அது கரைஞ்சு அப்படியே எடுத்துன்னு வர பசுவோட பாலு. அது வச்சு பஞ்சாமிர்தம் பண்ணி, அதுக்கப்புறம் சில பிரசாத வகைகள் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கோமோ, ஆ அது மாரி செஞ்சுக்கிட்டு ஒரு 5 வகையான புளியோதரை, அப்புறம் லெமன் ரைஸு, தயிர் சாதம், இப்படிப்பட்ட ஒரு 5 வகையான சாதங்கள் செஞ்சு வச்சு, நீங்க வழிபாட்டு பண்ணீங்கன்னா, அன்னைக்கு இரவோ, இல்ல ஒரு 3 நாள் கழிச்சோ, உங்களுக்கு கனவுலயோ, உங்கள் வழிபாட்டிலயோ, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த தேவதை இருக்கிறன்னு தெரிவிக்கும். அதுலேருந்து 11 நாள் நீ தொடர்ச்சியா பூஜை பண்ணி வந்தீங்கன்னாலே, உங்களுக்கு அந்த குலதெய்வம் வீட்டுக்கு வந்துரும். ஏதோ ஒரு காரணத்தில உங்களுக்கோ, உங்க குடும்பத்தாருக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க வீட்ல இருந்த பெரியவங்களுக்கோ, அது அந்த நான் குலதெய்வம் நான் வீட்டுக்குள்ளார வந்துட்டேன்னு சொல்லிட்டு காட்டும்.
அதனால இந்த முறை செஞ்சு கூட நீங்க குலதெய்வத்த கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாத ஒரு குலதெய்வத்த கண்டுபிடிச்ச பிற்பாடு, அந்த குலதெய்வத்த வணங்குன நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறுறீங்கன்னு பாருங்க. வாழ்க்கையில நீங்க அடையக்கூடியாத அ என்ன எண்ணங்கள் இருக்கோ, எதெல்லாம் உங்களோட நோக்கங்கள் இருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ, அதெல்லாம் கிடைக்கும். எதெல்லாம் நீங்க அடையணும்னு நெனச்சீங்களோ, அதெல்லாம் அடையலாம். அவ்வளோ சக்தி இந்த குலதெய்வத்துல இருக்கு. இப்ப இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களோ, இல்ல பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவங்களோ, இல்ல பெரிய பெரிய ஆபீசரோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்த இடவிடாத வணங்குனவங்க தான். ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி போயிட்டு அந்த குலதெய்வத்த பூஜை வச்சு, அங்க ஒரு பூஜை முறைகள், அந்த குலதெய்வத்த முறைகள் என்னவோ, அந்த மாரி பூஜை முறைகள் அதிகமான முறையில பண்ணதுனால தான், அவங்க வளர்ச்சி அடைஞ்சே போறாங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கான்னு சொன்னா, யாரெல்லாம் குலதெய்வத்த அதிகமா வணங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு செவின கோளாறோ, இல்ல ஏவலோ, பில்லியோ, சூனியமோ, திஷ்டோ, இல்ல அவங்க வியாபாரத்த தடுக்கிறதோ, இல்ல அவங்க எதிரிகள் உருவாகுறதோ, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி குடுக்குறதோ, இந்த மாரி எதுவுமே நடக்காது. யாருமே கிட்ட வர முடியாது. அந்த குலதெய்வத்த சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. அதனால குலதெய்வத்த வச்சு தான் வாழ்க்கை அமையும். அது மட்டும் கிடையாது. எந்த குலதெய்வத்த நம்ம வணங்குறோமோ, அந்த குலதெய்வத்தோட சக்தி எப்படி இருக்கோ, அது மாரி தான் நம்மளுக்கு நம்ம வாரிசுகள் உருவாகும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஐயனார் வணங்குறாங்கன்னா, அவங்க வீட்ல எல்லாருமே அ நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க. ஒரு மாநிறம் ஹைட்டா இருப்பாங்க. சில பேர் ஹைட்